ஹாய் ஹலோ மக்களே. இது வந்து லென்த் வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா யாருக்காச்சும் வந்து உபயோகமாக இருக்கும்ல, ஏதாச்சும் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஏன்னா நான்லாம் வந்து 5ஆம் மாதம் சாப்பாடு செஞ்சு போடும்போது வளையல் வாங்க போகும்போது நிறைய காசுங்க கொடுத்து வாங்கிட்டோம். எனக்கு வந்து அது என்னடா நல்லாவும் இல்லை வளையல் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சரி நீ தேடி கண்டுபிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பா ஒரு கடை சொன்னால கோயம்புத்தூரில் வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணேன். அப்புறம் வந்து இது ஃபஸ்ட்டு இதுதானே காப்பு சொல்லுவாங்க. முன்ன வந்து கம்பி மாதிரி இருக்குங்க, அதுதான் எனக்கெல்லாம் வளர்க்க போட்டாங்க, ஞாபகம் கூட இல்லை எனக்கு அவ்வளோவா போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னாப்புல வெள்ளி விலை கம்மியாங்க விற்கிது. விற்கிற வரைக்கும் இங்கே பார்த்துங்க இது 1400 இதுவே 1400 என்னமோ வந்து சம்திங் வந்துச்சுங்க. எனக்கு நான் பார்க்க மொத்தமெல்லாம் இருந்துச்சுங்க, நான் வேண்டாம் இது போதும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றனால அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். போட்டாலும் அது திரும்ப அவங்க போட தான் போகிறாங்க, அது எதுக்கு வேஸ்டான்ற மாதிரி இந்த காப்பு எடுத்துட்டேங்க. இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு சொல்லியிருந்தாங்களா ஒரு டைமு, ஒரு நாள் கம்மல் எடுக்க சீட்டு நாக்க போக கூட வெள்ளி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எடுக்கலைங்க, ஏன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ பொங்கல் சீரு தீபாவளி சீரெல்லாம் தம்பி பணம்லாம் கொடுப்பான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் இந்த பாத யாத்திரை போனது காசு கொஞ்சம் இப்போ நிறைய அங்கே கிடந்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, சரி நீ வந்து சின்னவளுக்கு ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லினா இருக்கிறது ரொம்ப ரேட் ஜாஸ்தியாகிட்டு இருக்குங்களா. நம்மளை மாதிரி சொன்னப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு இப்போ அதாவது பெண்கள் அதிகமாக இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, இல்லை 1-2 பேர் வச்சுருந்தாலும் சரி, ஏன்னா வாங்கி வச்சிட்டோம்னா நாளைக்கு இதை மாற்றிட்டு நம்ம அவங்களுக்கு கொலுசோ ஏதோ ஒன்று நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வருங்க காயின் இது வந்து இது இவ்வளோ 1500 வருமா? ஆமாம் 1500 ரூபாங்க இந்த காயின். எத்தனை கிராம் இது? 5 கிராம். பரவாயில்லைங்க. நான் இது வரைக்கும் முன்னெல்லாம் இந்த மூளை வேலை செஞ்சுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய வாங்கி வச்சுருப்பேன். எல்லாம் அப்படியே படிப்புன்னு அதில் போயிடுச்சு. சரி இனிமேலாச்சும் அந்த 200 நம்ம எடுத்து வைக்கிற காசையாக இந்த மாதிரி வாங்கிடலாம் சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. இதை வாங்கிட்டேன் பாப்பாவுக்காக. இதை எடுத்து வீட்டில் வச்சுருவாங்க. ஓகே மக்களே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வளையல் சொன்னேன் இல்லைங்களா, எம்எஸ் பேண்ட் வளையலாங்க அங்கே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 350 ரூபா சொன்னாங்க இந்த ஒரு ரோல் மட்டும். இங்கே இப்போ வந்து திருப்பூர் லோக்கல் கடையில் போய் கேட்டப்போ இப்போ சொன்னாங்க 350 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 180 200 180. வளையல் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம எடுத்தாலும் ஒரு ரோலாக தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அது மொத்த வியாபாரத்தை வச்சு அங்கே போய் எடுத்துக்கலாம் இந்த வளையல் வந்து. அப்புறம் இது ஒரு டிசைனு, இது ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா சரி போதும் 4 நாளா 6 வாரம் எத்தனையோ பிரியப்பட்டவங்க எவ்வளோ போட்டுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க. எத்தனை 1 2 3 4 5 ரோல் வாங்கியிருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாப்பா முன்னெல்லாம் வளகாப்புல இந்த மாதிரி தான் போடுவாங்க. வேணுமோ எனக்கு இந்த ட்ரெயின் ரோப்பா என்னமோ சொன்னேன், அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டா. சரி அவங்க இஷ்டம், என்னமோ நாளைக்கு எதாவது என்ன யாராவது சொன்னால் என்னெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேங்க. சொல்லிவிட்டு இந்த வளையல் அவள் பாக்ஸோட தனியாக இது கொஞ்சம் ஒரு இடத்துல 800 ரூபா சொன்னாங்க பாக்ஸு, இன்னொரு கடையில் கொஞ்சம் கம்மியாக 380 400 சொன்னாங்க. அதனால் அங்கேயே பார்த்து அவளே போய் வாங்கிட்டா. இது பாக்ஸோட அவளுக்கு வாங்கியாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பொண்ணுக்கு அளவு வாங்க தெரியாமல் வாங்காமல் விட்டுட்டோம். அப்புறம் வந்து அவளுக்கு வந்து இது 55 இங்கே லோக்கலில் வாங்கினேங்க. இங்கே இது பார்த்தீங்களா அங்கேங்க குழந்தைங்களுக்கு வாங்கியிருந்தேன். இது அப்படி பாக்ஸோடையே 200 என்னமோ 200 ரூபா தாங்க. அது மாதிரி இப்படி பார்த்துருந்தா கூட வாங்கியிருப்பாங்க. இந்த 4மே இங்கே வந்து 200 200 சொல்கிறே வந்துச்சுங்க. இப்போ இங்கே திருப்பூர் வந்து இது வாங்கிட்டு வந்தாங்க அவளுக்கு, பாப்பா தம்பி பொண்ணுக்கு இது வாங்கியிருக்கேன். இது வந்து குழந்தைங்க யாராச்சும் வந்து அவங்க போட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க, ரேட் ரொம்ப கம்மி தான் வாங்கியிருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டுக்கு வைக்கிறதுக்கு இந்த தட்டு வீட்டில் காமிச்சோம் பார்த்தீங்களா ஷார்ட்ஸில். இது வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நான் 40 ரூபா 45 ரூபான்னு போனேங்க. எனக்கு இவ்வளோ போட்டு வாங்குறதான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா பட்ஜெட் காசு அளவளவாக கொண்டு போனேன், ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டு. அப்புறம் நல்ல வேலை நான் பட்ஜெட்டுக்குள்ளேயே ஒரு 32 36 34 எப்படி கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்க. அதனால் வந்து 70 பீஸ் வாங்க முடியாது 80 பார்த்து, ஏன்னா எதுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தட்டு இது ஃபுல்லாக பாதி வச்சுருக்கேங்க, ஃபுல்லாக வாங்கிட்டேங்க. இது வந்து சரி புது தட்டு ஒரு 6 வச்சுக்கலாம் நமக்கு வந்துட்டு, இது வச்சு கொடுக்கறதுக்காக. இன்னும் மிச்சம் வீட்டில் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு பூத்தட்டு வாங்கியாச்சு. அப்புறமா தான் சிம்பிளாகவே இருக்கட்டும், பெரிய கயிறுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன கயிறு வச்சு கொடுக்கலான்னு வாங்கியாச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 10 பீஸ் சொல்லுங்க, 45 50 ரூபாய். 10 பீஸ் 50 ரூபா. ஆமாம், இது வந்து சரி வச்சு கொடுத்துடலாம், அவங்க இலையோட தான் வேணும்னாங்க இவங்க. சரி அதனால் அதை வாங்கியாச்சு. இது வந்து நம்ம தட்டுக்கு. அப்புறம் உங்களுக்கு இருங்க வரும்
அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாப்பா வந்து தலைக்கு வைக்கிறது கேட்டா, சரி அதையும் வாங்கியாச்சு. பூவெல்லாம் சொல்லியிருக்கு, அதை வாங்கிக்கலாம்னு விட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா சின்னவளுக்கு மனசு கேட்கல, அவளுக்கு ஏதோ ஒன்று திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்த வளையல் ரெண்டுமும் இந்த கிளிப் இதெல்லாம் இப்போ பார்சல் போட்டு விட கேட்டிருக்காங்க, அப்போ கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா திறக்கும்ல, எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் ரேட்டு தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வளையல் வந்து தம்பி ஒய்ஃப் வேணாலும் அவளுக்கு வேணா பிடிச்சிருந்தா எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா அதில் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டோம். அவளுக்கும் எனக்கும் பாதி வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இது அம்மாவுக்கு, அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் பேர் எங்கள் அப்பா வாங்கி தராரு, அவங்க யாருக்கிட்டையுமே வாங்கிக்க மாட்டாங்க, வாங்கி தந்தாலும் வேண்டாம் வேணாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் எடுத்துருக்கிறேன், போட்டுக்கிட்ட சொல்லி எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறோம் சொல்லிட்டு இந்த 4 வயது அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சரவணா ஸ்டோரில் எடுத்தது. இதெல்லாமே சரவணா ஸ்டோரில் தான். பரவாயில்ல, கொஞ்சம் ஆஃபரும் போடுறாங்க, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. தம்பி ஒய்ஃப் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, இது லட்சுமி இது மாதிரியே வேணும்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் பார்த்தேன், எனக்கும் ஒன்று வேணும் போட்டுக்கலாமே நாளைக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவளுக்கு எது வேணுமோ செட்டாக எடுத்துக்கிட்டோம். அவளுக்கு எடுத்தது போக எனக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் சொல்லிட்டு, அப்போ அவள் இது 2 நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்கு கொடுத்துட்டு இது மட்டும் நான் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இது எனக்கு அடிச்சு செயின் காசு எடுத்துட்டேன். அப்புறம் இதெல்லாம் திங்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. ஓகே மக்களே, அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து சாக்லேட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாளைக்குலாம் பழம்லாம் நாளைக்கு போய் தாங்க வாங்கணும். புரியல, 2 நிமிஷம் பேசுகிறேன். ஓ சரிங்க. அப்புறம் இதெல்லாம் ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சா, ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு போகாமல் இப்போ 50 ரூபா போட்டிருந்தா கூட எவ்வளோ ஆயிருக்குன்னா உங்களுக்கு 4000 5000 போயிருக்குங்க. இது வந்து 3800 சில்லற, அதுக்குள்ளே எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே தான் கொண்டு போய். ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு 150 300 300 கிட்டத்தட்ட 1000 ரூபா 1500 ரூபா நமக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக, ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப பலப்படம் நல்ல குவாலிட்டி இல்லாமல் இருந்திருக்குங்க வாங்கியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே 5ஆம் மாதத்துக்கு வாங்கியிருக்கேங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி வாங்கியாச்சு. அப்புறம் இது பார்க்கணும், சரி இது பாப்பாவுக்கு அப்படியே தட்டில் கிஃப்ட் மாதிரி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்துச்சு. சரி சரி அவளும் சரிம்மா எனக்கு வேணும்னு வச்சுக்கிறேன்னா சரிட்டு ஒன்று வாங்கியாச்சுங்க. அப்புறம் தேவையான பொருளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை வச்சு நாளைக்கு பூ மாலை பழங்கள்லாம் எல்லாம் வச்சு இதை வச்சு அதாவது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லா கிராண்டாக செய்யணும்னு ஆசை தான், பெருசாக செய்யணும்னு ஆசை தான். நிறைய கல்யாணத்துக்கு செஞ்சாச்சு, அதனால் வந்து நம்மளால் என்ன முடியுமோ பார்த்து நம்ம செய்யணும். அப்படின்றனால இதை கொண்டுமே கண்டிப்பாக நான் பட்ஜெட் போட்டு தான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் வளையலை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1500 ரூபா இல்லை, இதுக்கு அலைஞ்ச செலவு அப்படின்லாம் சொல்லலாம். நம்ம இங்கே திருப்பூரில் போனாலும் நம்ம அலைய தான் செய்வோம், அலைஞ்சு திரிஞ்சு வாங்க தான் செய்வோம். அப்போ நம்ம கடையில் வந்து சாப்பிட்றதோ இல்லை ஒரு ஆட்டோவில் போகிறதோ கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபா செலவாயிடும். அதே மாதிரி இது நம்ம 1000 ரூபா பெட்ரோல் போட்டு போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நம்ம கிடைக்குதுங்களா, பிடிக்கணும், மனசும் திருப்தியாக இருக்கணும். இப்போ ஒரு பொருள் வாங்குறோம்னா நம்ம மனசு வந்து திருப்திப்படணும். அந்த திருப்தி வந்து நம்ம ஒரு கொஞ்சம் தூரத்தில் போய் தான் கிடைக்குதுன்னும் போது கண்டிப்பாக அதை போய் வாங்கலாம். ஏன்னா வாங்கும்போது நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கும், கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே வரும்போது சாப்பாடாக இப்படி போனோம் வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். என்னையை பொறுத்துக்கு அவ்வளோதான். அலைச்சல் வந்து பெருசாக நினைக்க மாட்டோம். ஒரு பொருள் அங்கே நல்லா கிடைக்குதுன்னா அது கண்டிப்பாக போய் வாங்குற மாதிரி. எங்கன்னு சொல்லு எங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர் இல்லைங்க, கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் வாங்கினது. இது எல்லாமே டவுன் ஹாலில் தான். இதெல்லாம் வந்து சரவணாவில் எடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து சரவணாவில் தான் எடுத்தேங்க. எனக்கு கொஞ்சம் சரவணாவில் போனால் கொஞ்சம் அளவுக்கு ஆனால் வெள்ளி மட்டும் அங்கே வாங்க முடியல, குமரனில் போய் எடுத்துருந்தோம். அங்கே ரேட்டு ஜாஸ்தி வந்துச்சுனால எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. ஓரளவுக்கு அப்புறம் பட்ஜெட்டுக்குள்ளே தான் வர மாதிரினால நானும் 2-3 கடை ஏறி இறங்கி பார்த்து தான் வாங்கினேன். சரி சுற்றி அடிச்சுட்டு இப்போ அதே பாப்பா கூட இதை வந்து எனக்கு வேறு இதில் தான் வேணும் கடையாக போனான். கடைசியில் திரும்ப அதே கடைக்கு வந்து தான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. இதுவே திருப்பூரில் வாங்கினதா இப்போ எனக்கு ரொம்ப இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து இதாக இருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் அங்கேயே எடுத்துருந்தேன்னா எனக்கு இன்னும் ஒரு 100 ரூபா சேவ் ஆகிருக்குன்னு நினச்சேன். சரி பரவாயில்ல. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்பவும் அலைய வேணாம், விசாரிச்சிங்கன்னா வளையல் கடை எங்கே இருக்குது அப்படின்னா டவுன் ஹாலில் போய் கேட்டாவே அட்ரஸ் எல்லா கடையும் சொல்கிறாங்க, மொத்த ஸ்டோரு இதெல்லாம். இது வந்து கோயம்புத்தூர்லாம் எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் பார்த்தா அங்கே ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. சின்ன தட்டை வச்சுக்கிட்டு வந்து அது 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இது வந்து நாங்கள் அனுப்பூர் பாளையத்தில் எடுத்தது. அங்கேயே பரவாயில்லைங்க, மேக்ஸிமம் அங்கே தான் எடுக்கிறேன். இல்லை மதுரை இல்லைன்னா பாத்திரம் பூரா கல்யாணத்துக்குலாம் மதுரையில் தான் எடுத்தோங்க. அது வந்து நம்ம மொத்தமாக எடுக்க போனோம். இதுக்காக வந்து நம்ம பஸ்ஸில் பண்ணிட்டு போக முடியாததுனால இது இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில்
நான் திங்ஸ் வாங்கினேன், மளிகை ஜாமான் வாங்கினேன், அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, என் பொண்ணோட வளகாப்பு நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் இதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே மக்களே, பாய் பாய் டாடா.